வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் +1 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் கீ ஆன்சர்னு பார்த்துடலாம். 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பர் வந்து கொஷின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். 70 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமு +1 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான ஒரு கொஷின் பேப்பர் தான் இது. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். கணிப்பொறியின் மைய செயலகத்தின் பிட்டுகளின் எண்ணிக்கை எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, வேர்டு லென்த்துன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு விண்டோஸ் பயன்பாட்டின் கோப்புகள் ஸோ எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷன் பி, மை டாக்குமெண்ட்டு தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் கொஸ்டின், முதல் அட்டவணை செயலினா எதுன்னு கேட்டிருக்காங்க. முதல் அட்டவணை செயலி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, விசிலாக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தோன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசிகால் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அகெயின் ஒன் டைம் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கணிப்பொறியின் மைய செயலகத்தை எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர்ல்டு நீளம், அதாவது வேர்ல்டு லென்த்னு வந்து சொல்லுவோம். விண்டோஸ் பயன்பாடுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மை டாக்குமெண்ட். இதான் வந்து கரெக்டான ஆன்சர், மை டாக்குமெண்ட். ஸோ தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் விஸ்கால்க். ஃபோர்த்துக்கு அட்டவணை தாளிற்கு நுண்ணுரை சுட்டியினை முன்னோக்கி. அப்போ ஃபோர்த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, டேப். டேப் தான் கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த்துக்கு பார்க்கலாம். WLAனுடைய விரிவாக்கம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். கண்டிப்பாக +1 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது இந்த கொஷின் பேப்பரோட 1 மார்க்கில் ஒரு டைமை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. பின்வருவற்றுள் CISC செயலி டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. 6த்துக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ 6த்துக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 7th HTML ஆவணமானது இணை ஒட்டுக்களுக்கு அமைக்கப்படுதல் வேண்டும். அப்போ 7த்துக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான் வரும். ஸோ 7த்துக்கு கரெக்டான ஆன்சரு டி, செக் பண்ணிக்கோங்க. கீழ்கண்ட ஒட்டுக்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டைல்னால் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபிசிக்கல் ஸ்டைலுக்கான கரெக்டான ஆன்சர் 8த்துக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர். 8த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 9த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஷீட் இருக்குது. ஸோ மேட்ச் ஷீட்டுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் 9த்துக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர், செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். 10வது கொஷினுக்கு எந்த நிழற்பட வடிவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் 10த்துக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, SVG. SVG தான் கரெக்டான ஆன்சர். 11த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுடன் பயன்படுத்தப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 11த்துக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பி, மெத்தடு அண்ட் ஆக்ஷன். 12த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆப்ஷன் சி. ஸோ இந்த 1 மார்க்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சேர்க்கப்பட்ட உரையினை குறிப்புரை எது உணர்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 13க்கு ஆப்ஷன் ஏ. 14க்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஸ்விட்ச். ஆப்ஷன் ஏ, ஸ்விட்ச் இதுதான் கரெக்டான ஆன்சர். 15க்கான ஆன்சர் வந்து கீழ்கொண்டில் எது பயனான இணையதளத்தை பார்வையிடுவதற்கு கணிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, குக்கீஸ். குக்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், குக்கிகள் தான் வந்து கரெக்டு. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. செல் மடிப்பு, அதாவது சொல் மடிப்பு என்றால் என்ன, தரவுகளின் பல்வேறு வகைகள், தலைப்போட்டின் பண்பியல்புகள். ஸோ மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் கீழே இருக்குது. இது மார்ச் 2024 நடந்த கொஷின் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். இது மார்ச் 2020 நடந்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் தான். இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க.
மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மடக்கு என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, நன்னெறி பிரச்சனைகள் என்றால் என்ன பெயர்களை எழுதுக. ஸோ இந்த கொஷினில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கணிப்பொறியுடைய தலைமுறைகள் அடிக்கடி கேட்பாங்க. கண்டிப்பாக +1 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ரிவிஷனுக்கு இந்த கொஷின் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக எக்ஸாம் நீங்கள் போகும்போது இந்த கொஷின் பேப்பரை ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கீ ஆன்சர்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீ ஆன்சர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோ மறக்காத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாமினேஷன் மார்ச் 2020 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான ஆன்சர் கீ 70 மார்க் டெஸ்ட்டு. மேலே நம்ம பார்த்த 15 1 மார்க்கான கீ ஆன்சர் இருக்கு. ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ 2 மார்க்லாம் வந்து எப்படி எதுன்னு சொல்லி கீ பாயிண்ட் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கீ பாயிண்ட்டை +1 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய நோட்ஸ் எடுத்து இந்த கீ பாயிண்ட்டை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இம்பார்ட்டன் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அப்போ தான் அடுத்தடுத்து கீ ஆன்சர் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்தடுத்து அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறது மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கீ ஆன்சர்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.